வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மகாராஷ்டிராவில் சமீபத்தில் நடந்த சிபிஐ வழக்கை ஆழமாக வேரூன்றிய ஊழலுக்கான சான்றாக குறிப்பிட்டு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் ஒருமுறை நீட் யுஜி நுழைவுத் தேர்வை கண்டித்துள்ளார். இந்த வழக்கில் சோலாப்பூரைச் சேர்ந்த பல் மருத்துவ ஆய்வக உரிமையாளர் சந்தீப் ஜவஹர் ஷா மற்றும் தேசிய தேர்வு முகமையின் அடையாளம் தெரியாத அதிகாரிகள் ஆகியோர் அடங்குவர். அவர்கள் குறைந்த மதிப்பெண் பெற்ற வேட்பாளர்களுக்கு அதிக தொகைக்கு ஈடாக மதிப்பெண்களை மாற்றியதாக கூறப்படுகிறது. 90 லட்ச ரூபாய் கட்டணத்திற்கு அதிகாரப்பூர்வ முடிவுகளுக்கு 6 மணி நேரத்திற்கு முன்பு நீட் மதிப்பெண்களை மாற்றுவதாக ஷா பெற்றோருக்கு உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்த முன்னேற்றங்களுக்கு பதிலளித்த ஸ்டாலின் சமூக ஊடக தளமான எக்ஸில் தனது விமர்சனத்தை எழுப்பினார். நீட் தேர்வுக்கும் தகுதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை, ஆனால் அது முற்றிலும் சந்தை சக்திகளால் இயக்கப்படுகிறது என்று கூறினார். இன்னொரு வழக்கு நீட் தேர்வுக்கு தகுதி இல்லை என்பதை நிரூபிக்கிறது, அது சந்தையை பற்றியது மட்டுமே என்று அவர் பதிவிட்டுள்ளார். தனது நீண்டகால எதிர்ப்பை வலியுறுத்தி தேர்வின் முறையான குறைபாடுகளை முன்னிலைப்படுத்த நீட் அல்ல என்ற முழக்கத்தை ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தினார். இந்த விவகாரத்தில் அதிமுகவின் மௌனமாக இருப்பதற்காக ஸ்டாலின் அதன் தலைவர்கள் செயலற்ற தன்மையின் மூலம் உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். RSS பாஜக மாநாடுகளில் கலந்து கொண்ட அவர்கள் நீட் தேர்வை சுற்றியுள்ள பரவலான முறைகேடுகளுக்கு எதிராக குரல் எழுப்பத் தவறியதற்காக அவர் வினவினார். ஸ்டாலினின் கூற்றுப்படி அவர்களின் மௌனம் அக்கறை மற்றும் கண்ணியம் இரண்டையும் காட்டவில்லை. நீட் தேர்வை தார்மீக ஊழல் என்று வர்ணித்த ஸ்டாலின் வினாத்தாள் கசிவு முதல் தேர்வு கூட நிர்வாக குறைபாடு மற்றும் இறுதி முடிவுகளை கையாளுதல் வரை தேர்வின் ஒவ்வொரு மட்டத்திலும் பரவலான முறைகேடுகளை சுட்டிக்காட்டினார். இந்த தொடர்ச்சியான குறைபாடுகள் நாட்டின் கல்வி முறையில் நியாயமான போட்டி மற்றும் கல்வித் தகுதி என்ற கருத்தையே குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாக அவர் எச்சரித்தார். தமிழ்நாட்டில் நீட் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து திமுக எப்போதும் நீட்டை எதிர்த்து வருகிறது. தேர்வு முறையின் கீழ் போராடிய அரியலூர் மாணவி அனிதாவின் 2017 தற்கொலைக்கு பிறகு குறிப்பிடத்தக்க ஈர்ப்பை பெற்ற ஒரு நிலைப்பாடு 2021ஆம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்றம் நீட்டில் இருந்து விலக்கு அளிக்க கோரும் மசோதாவை நிறைவேற்றியது. ஆனால் 2022இல் ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட பின்னர் அது மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டது. இருப்பினும் ஏப்ரல் 2024இல் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தெரிவித்தபடி ஜனாதிபதி ஒப்புதலை நிறுத்தி வைத்துள்ளார். இது சர்ச்சைக்குரிய தேர்வுக்கு எதிரான மாநிலத்தின் போராட்டத்தை நீட்டிக்கிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.